வணக்கம், வெல்கம் பேக். நம்ம அஷூர் நெட்வொர்க் வாட்சர் பத்தின டிஸ்கஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அஷூருடைய நெட்வொர்க் வாட்சர்ல pretty மச் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. அண்ட் அந்த டூல்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒன் பை ஒன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ அதுல வந்து இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம நெக்ஸ்ட் ஹாப் அப்படின்ற ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது, எதுக்காக இந்த டூல் யூஸ் பண்றாங்க அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்தடுத்த செஷன்ல நம்ம மற்ற டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஹாப் அப்படின்றது அந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஹாப்ன்றது நம்மளுடைய அடுத்த இமிடியேட் ஜம்ப் என்ன. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அஷூருடைய நெட்வொர்க் வாட்சர்ல வந்து இந்த பர்டிகுலர் டூல் வந்து டயக்னஸ்டிக் ஃபீச்சரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல் மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அஷூர்ல இருந்து நமக்கு ஒரு பேக்கெட் வெளியில போகுது அப்படின்னா எந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல இருந்து எந்த கேட்வே வழியா வெளியில போகுது அப்படின்றத குயிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வந்து மெயினா ஏதாவது ரவுட்டிங் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு வந்து டிராஃபிக் ரவுட் ஆகுதா என்னன்றத இன்ஃபர்மேஷனை நம்ம இதுல கிளியரா வந்து இது பண்ணலாம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலா போயிட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி இந்த நெக்ஸ்ட் ஹாப் ஃபீச்சரை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணலாம் டிராஃபிக் கரெக்டாக போதா இல்லையான்றதை வேலிடேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஹாப் டைப்ல வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க், வர்ச்சுவல் அப்ளையன்ஸ், வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே, வர்ச்சுவல் நெட்வொர்க் பியரிங், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் வரும். ஈவன் நீங்க வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் ஆர் இன்டர்நெட்டுக்கு டைரக்டா உங்க டிராஃபிக் போகுது அப்படின்னா டைரக்டா இன்டர்நெட் அப்படின்ற ஹாப் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அது எப்படின்றத நான் வந்து இப்போ ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெட்வொர்க் வாட்சர் கன்சோல் வந்துட்டோம். ஸோ சென்ட்ரல் இந்தியாவுக்கு ஆல்ரெடி இங்கே நெட்வொர்க் வாட்சர் இருக்கு. அப்போ அந்த நெட்வொர்க் வாட்சர் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற விநெட்டுக்கு எல்லாம் வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நமக்கு அதோடைய டயக்னோசிஸ், அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஹாப்ன்ற ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் வந்து நெக்ஸ்ட் ஹாப் ப்ரொவைட்ஸ் த நெக்ஸ்ட் ஹாப் ஃப்ரம் த டார்கெட் வர்ச்சுவல் மெஷின் டு த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஒரு டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இருக்கு, இன்டர்நெட்டோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஆன் ப்ரமைசஸ் சிஸ்டமோ, அதை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு எந்த கேட்வே வழியா, எந்த நெக்ஸ்ட் ஹாப் வழியா இந்த டிராஃபிக் வந்து ஃப்ளோ ஆக போகுது, ரவுட் ஆக போகுது அப்படின்றத இந்த ஃபீச்சர்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்ஸே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ் இருக்கு. இந்த டொமைன் கண்ட்ரோலர்ல இருந்து நான் இன்டர்நெட் போகணும், இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்ப இந்த வெப் சர்வர் எடுத்துப்போம். இப்போ வந்து இந்த வெப் சர்வர்ல இருந்து நான் லெட்ஸே நான் ஒரு பர்டிகுலர் இன்டர்நெட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா 8.8.8 இது வந்து கூகுளுடைய டிஎன்எஸ் சர்வர். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கு நான் வந்து எந்த நெட்வொர்க் வழியாக போக போகிறேன் அப்படின்றத இங்கே செக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்நெட் ஹாப் தான் என்னுடைய நெக்ஸ்ட் ஹாப், அது வழியாக தான் நம்ம இந்த டிராஃபிக்கை வெளியில் கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்கேஸ் இது வந்து ப்ரைவேட் சப்நெட் இல்லை வந்து ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே வழியாக போகுது அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹாப் டைப்பாக வரும். ஸோ இங்கே பாசிபிள் ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சரா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நம்மளே வந்து ஒரு யூசர் டிஃபைன் ரவுட் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த யூசர் டிஃபைன் ரவுட்டை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் வர்ச்சுவல் அப்ளையன்ஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபயர்வால்க்கோ நம்ம வந்து இந்த ரவுட் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் ரவுட் வந்து எப்படி ஓவர் ரைட் ஆகுது, இந்த நெக்ஸ்ட் ஹாப்ல வந்து அது எப்படி பிரசிடென்ஸ் எடுக்குது அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலா. ஸோ நெக்ஸ்ட் ஹாப் அப்படின்ற ஃபீச்சர் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு டிடெக்ட் எனி ரவுட்டிங் இஷ்யூஸ் நம்பர் ஒன். அண்ட் தென் டிராஃபிக் வந்து கரெக்டாக தான் ரவுட் ஆகுதா, checks if the traffic is routed correctly டு இன்டெண்டட் டெஸ்டினேஷன். சி டிராஃபிக் ரீச் ஆகலாம், ஆனால் கரெக்டான கேட்வே வழியாக கரெக்டான ரவுட் வழியாக தான் போதா, லேட்டன்சி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கான்றதையும் உங்களால் இது வழியாக வேலிடேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஹாப்ன்றதுக்கு தாண்டி நெக்ஸ்ட் ஹாப்பில் வந்து இது என்ன நெக்ஸ்ட் ஹாப் டைப், ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஹாப் டைப்லேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்டர்நெட்னு ஒரு ஹாப் பார்த்தோம், அது டேரெக்டாக வந்து சிஸ்டமோடைய டிஃபால்ட் ரவுட் வழியாக உங்களுக்கு இன்டர்நெட் போகுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ சிஸ்டமோடைய டிஃபால்ட் ரவுட் வழியா நம்ம இன்டர்நெட்டுக்கு டைரக்டா போறோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் ஃபயர்வாலோ இல்ல வந்து ஒரு ஆன் பிரேம்ல இருக்கிற ஒரு அப்ளையன்ஸோ அதுக்கு நீங்க டிராஃபிக் ரவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இதுல கரெக்டா வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அப்படின்னு காமிப்பாங்க. இதுவே நீங்க வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேவா இருக்கு, விபிஎன் வழியா போறோம் இல்ல வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் வழியா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே அப்படின்ற மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட் ஹாப் டைப் வரும். இல்லை வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு கூட வரும் உங்களுக்கு. ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க் பியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வர்ச்சுவல் நெட்வொர்க் பியரிங் வழியா டிராஃபிக் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹாப்பாக இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இது வரும். இன்கேஸ் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ரவுட் இல்லை, ரவுட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா நன்னுன்னு வரும். ஸோ இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு பிளாக் ஹோலாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நன்னுன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் எங்கேருந்து
ஏன் இது தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஜென்ரலா ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் வந்து அட்டாச் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ டிஃபால்ட்டா சிஸ்டம் ரவுட்ஸ் இருக்கும். அண்ட் தென் நம்மளா கிரியேட் பண்ற யூசர் டிஃபைன் ரவுட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பிரஸ் ரவுட்டோ இல்ல விபிஎன் கேட்வே ஆட் பண்றீங்க அப்படின்னா, அந்த பார்டர் கேட்வே புரோட்டோகாலுடைய ரவுட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராபகேட் ஆகும். அந்த கேட்வேயுடைய ரவுட்ஸ். இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம சர்வீஸ் எண்ட் பாயிண்டோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது, அதோடைய ரூல்ஸ், அதோடைய ரவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரவுட் வரும்போது, எங்க பிரச்சனை இருக்கு? எந்த இதுல மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கு? இல்ல ஏதாவது பிளாக் ஹோல் ரவுட்ஸ் இருக்கா? டிராஃபிக் அன்எக்ஸ்பெக்டட் டிவைஸ்க்கு வந்து ரவுட் ஆகுதான்றத குயிக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஹாப் டூல் வழியா நம்ம ட்ரபுள் ஷூட் பண்றது, எஃபெக்டிவ் ரவுட் செக் பண்றது வந்து குயிக்கா நம்ம செக் பண்ண முடியும். ஸோ எந்த ரவுட் வந்து பிரசிடென்ஸ் அதிகமா எடுக்குது, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஹாப், வாட் இஸ் த விச் ஐபி இஸ் த பேக்கெட் வில் பி சென்ட் டு அப்படின்றதெல்லாம் கிளியரா வந்து உங்களுக்கு இதுல இன்ஃபர்மேஷனா கிடைக்கும். ஸோ ப்ராக்டிக்கலா போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னா இந்த டிராஃபிக் வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே தான் இருக்கு அப்படின்றத கிளாரிஃபை பண்றாங்க. ஸோ இந்த டிராஃபிக் வந்து இன்டர்நெட்டுக்கு போகுது அப்படின்னா இன்டர்நெட் நெக்ஸ்ட் ஆப் டைப்பா இருக்கும். இதே ஆன் பிரேமுக்கு போறாங்க, பேலோ ஆல்டோவோ ஃபோர்டினெட்டுக்கோ போறாங்க அப்படின்னா வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நோ ரவுட்டுன்னு நன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் விஷயங்கள் வரும். இப்போ நான் உங்களுக்கு அந்த சினாரியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குயிக்கா. ஸோ லெட் சே நான் வந்து என்னுடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ இது வந்து வெப் சர்வருடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள ஒரு டிராஃபிக் ஒரு விஎம் நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க்னே வரும். ஸோ லெட் சே நான் என்னுடைய இன்னொரு விஎம் இருக்கு. ஸோ அந்த விஎம் உடைய ஐபியை நான் வந்து ட்ரை பண்றேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்னென்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த இன்னொரு சிஸ்டம், அதாவது அந்த சிஸ்டம் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய அட்ரஸ் கூட எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் குயிக்கா. திஸ் வில் பி மச் குயிக்கர். ஓகே 172.20.0.4. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேயும் வந்துருச்சு. ஓகே ஃபைன். எனிவே ஸோ 172.20.0.4 போகிறதுக்கு என்ன டிராஃபிக் எப்படி போகுது அப்படின்றத செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் தான் ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட் ஹாப். ஏன்னா இது வந்து அந்த நெட்வொர்க்குள்ளே தான் இருக்குது ரெண்டு சப்நெட்டும். அப்போ நெக்ஸ்ட் ஹாப் வந்து இந்த சிஸ்டம், அதாவது வெப் சர்வர்லேருந்து டொமைன் கண்ட்ரோலர் போகிறதுக்கு வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை. வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே டிராஃபிக் வந்து ஸ்டே ஆனால் போதும். பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஆன்சர் வந்திருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம அந்த டிஃப்ரெண்ட் சப்நெட்டாக இருந்தாலுமே ஸோ இந்த வெப் சர்வர் ஒரு சப்நெட்டில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 172.20.0ல இருக்குது. சரி, டொமைன் கண்ட்ரோலர். அண்ட் இந்த வெப் சர்வர் நான் ட்ரை பண்ணுற சோர்ஸ் சர்வர் வந்து 20.1ல இருக்குது. வேற வேற சப்நெட்ல இருக்கு. பட் வேற வேற சப்நெட்ல இருந்தாலுமே உங்களுக்கு சிஸ்டம் வந்து அட் த எண்ட் வந்து ஒரே விநெட்ல இருக்கு, ஒரே வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கு. ஸோ அப்படின்றதால உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து அந்த விநெட்குள்ளே இருக்கிறதால ஸோ இட் சேஸ் விநெட். இதுவே நீங்க இன்டர்நெட் வழியாக தான் போகணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கூகுளோடைய ஐபி அட்ரஸ் 8.8.8.8 செக் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இன்டர்நெட் வழியாக தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே நான் ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ்க்கு வந்து ஒரு யூசர் டிஃபைன் ரவுட்டிங் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த ரவுட்டை வந்து அங்கே கிளியரா உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருவாங்க. ஸோ அது எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ கரண்டா வந்து இந்த நெட்வொர்க், அதாவது வர்ச்சுவல் மெஷின் வெப் சர்வர் விஎம் தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஐபி எது கொடுத்தாலுமே இந்த நெக்ஸ்ட் ஹாப் டைப் வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் தான் உங்களுக்கு வரும். ஸோ இன்கேஸ் நான் இப்போ இன்டர்நெட் போறதுக்கு கரண்டா வந்து ஒரு ஆக்டிவ் டிஃபால்ட் ரவுட் இருக்கு. இதை நான் ஓவர் ரைட் பண்ணணும், இல்லை இதுல இருக்கிற எந்த ரவுட்டாவது நான் வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் டிஃபைன் ரவுட்டிங் எழுதலாம். ஸோ குளோபலாவே வந்து ஆல்ரெடி இங்க விநெட் பியரிங்கும் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ போயிட்டு கிளீன் அப் பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஸோ விநெட் பியரிங்குமே வந்து சார்ஜஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பேக் எண்ட்ல. ஸோ இது எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி நம்ம செக் பண்ணோம். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இன்டர்நெட் ரவுட்டை ஓவர் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் இதை வந்து இன்வேலிடாக ஆக்கணும், இந்த ரவுட்டை வந்து இன்வேலிடாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அது வழியாக நம்ம இந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மேபி நான் உங்களுக்கு ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் யூசர் டிஃபைன் ரவுட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதில் ஏதாவது ரவுட் டேபிள்ஸ் இருக்கான்றதை பார்ப்போம். ஓகே, ஈஸ்ட் யூஎஸ்ல தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேற ஒன்று கிரியேட் பண்ணலாம் சென்ட்ரல் இந்தியாவில். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் வாட் எவர் ரிசோர்ஸ் குரூப். இதில் வந்து ஸ்டான் சென்ட்ரல் இந்தியா
ரவுட் டேபிள் 01 கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சென்ட்ரல் இந்தியான்னு கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே ஆர் எக்ஸ்பிரஸ் ரவுட் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த பார்டர் கேட்வேயோடைய ரவுட்ஸ் வந்து ப்ராப்பகேட் பண்ணணும். ஹப்ல இருந்து அந்த ஸ்பெசிஃபிக் கேட்வே ரவுட்லாம் வரணும்னா, இந்த மாதிரி நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம எதுவும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். தட்ஸ் ஃபைன். அண்ட் இப்போ சென்ட்ரல் இந்தியா ரீஜன் நான் சூஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல கீழே. அண்ட் அதை சூஸ் பண்ணிட்டு ஐம் கிரியேட்டிங் இட். இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் ரவுட் டேபிள். அதுக்குள்ள ரவுட் டேபிள்குள்ள உங்களுக்கு வேணுன்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் கிரியேட் ஆஸ் மெனி ரவுட் என்ட்ரிஸ் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி யூசர் டிஃபைன் ரவுட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது டிப்ளாய் முடிட்டோம். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் டிரெக்ட்லி கோ அண்ட் ஸ்டார்ட் ஆடிங் த ரவுட். அண்ட் இந்த ரவுட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எந்த சப்நெட்டுக்கு அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரவுட் டு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எழுதுறேன். அண்ட் அந்த ரூலில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு டெஸ்டினேஷன் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் போகிறதுக்கு லெட்ஸே 0.0.0/0 கொடுக்கலாம். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு 8.8.8க்கு வந்து நம்ம ரவுட் எழுதினாலும் நம்ம எழுதலாம். ஸோ இன்கேஸ் இது எது வழியாக போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நான் வேணும் என்ன பண்ணுறேன், ஒரு அஜூரோடைய ஃபயர்வாலோ இல்லை வந்து ஒரு ஆன் பிரேமில் இருக்கிற ஒரு பேலோ ஆல்டோ ஆர் சம் ஸ்பெசிஃபிக் ஃபயர்வாலோடைய ஐபி அட்ரஸ் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு அந்த டிவைஸ் இல்லை. ஓகே, சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த டிவைஸோடைய ஐபி அட்ரஸ் ரீச் ஆகலை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே நன்னு வந்துடும், இன்வேலிட்னு வந்துடும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரவுட் எழுதிட்டோம். இப்போ இந்த ரவுட் எழுதிட்டோம், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த ரவுட் அண்ட் ரவுட் டேபிள் எப்போ வந்து அந்த சப்நெட்டுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கே அசோசியேட் பண்ணாமல் ஆகாது அது. ஸோ இப்போ நம்ம இந்த சப்நெட்டோடைய அசோசியேட் பண்ணணும் அந்த ரவுட் டேபிளை. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சென்ட்ரல் இந்தியா, அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய ஐ திங்க் இந்த இதில் தான் அந்த வெப் சர்வர் இருக்குது. ஸோ அந்த வெப் சர்வர் இருக்கக்கூடிய சப்நெட்டில் இப்போ நான் அசோசியேட் பண்ணிடுறேன். அசோசியேட் ஆனதுக்கப்புறம் அந்த வெப் சர்வரில் என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். இப்போ இங்கே முன்னாடி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் இருந்தது. அண்ட் தென் இதில் இன்டர்நெட்டுக்கு வந்து இது ஆக்டிவாக இருந்தது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த டிஃபால்ட் சிஸ்டம் ரவுட் வந்து இன்வேலிடாக மாறிட்டு நம்ம கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன் ரவுட் நேம் இங்கே வரணும். அண்ட் அது வந்து அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்னென்ன ஆட் பண்ணோமோ அதை வந்து இங்கே எந்த நெக்ஸ்ட் ஹாப் வழியாக போகணுன்றது இங்கே வந்துடும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்களா சென்ட்ரல் இந்தியா ரவுட் டேபிள் 1 வந்து இங்கே அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த புதுசாக ரவுட்டும் இங்கே ப்ராப்பகேட் ஆகிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரவுட் டு இன்டர்நெட் அண்ட் எந்த ஐபி வழியாக உங்கள் டிராஃபிக் போனோம். அண்ட் இந்த ரவுட் இப்போ வந்து யூசர் டிஃபைன் ரவுட் வந்து பிரசிடென்ஸ் எடுக்கிறதால ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருந்த சிஸ்டம் ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிடாக மாறிடும். ஏன்னா இதுதான் வந்து இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது. இது எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வந்து ஹெல்ப்ல வந்து எஃபெக்டிவ் ரவுட்ல வந்து இதை மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை போயிட்டு நம்ம அந்த நெக்ஸ்ட் ஹாப்பை செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹாப் வந்து 8.8.8 அந்த பழைய இது செக் பண்ண அப்படின்னா, இப்போ என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நெக்ஸ்ட் ஹாப் அந்த 10.0.0.11 அந்த பர்டிகுலர் அதாவது 111 அண்ட் அந்த ரவுட் டேபிளுடைய என்ட்ரியும் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். பட் இப்போ வந்து நன்னு தான் வரணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல ரவுட் இல்லை, ப்ராப்பரான ரவுட் கிடையாது. அது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இடத்துல நன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இதில் போனீங்க அப்படின்னா அது எந்த ரவுட் டேபிள் அப்படின்றதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். லாஸ்ட்ல வந்து அந்த ரவுட் டேபிளுடைய நேம் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஸ்டாண்ட் சென்ட்ரல் இந்தியா ரவுட் டேபிள் 1ல இருந்து இந்த ரவுட் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி குயிக்கா வந்து நம்ம வந்து எந்த ரவுட் வந்து வழியா நமக்கு டிராஃபிக் போகுது, டிராஃபிக் எங்க ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றத குயிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த நெக்ஸ்ட் ஹாப் அப்படின்ற ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா எல்லா சர்வீஸ் எல்லா சப் ஃபீச்சர்ஸும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நீங்க அஜூரோடைய நெட்வொர்க் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹேண்டியா இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா போயிட்டு இந்த அசோசியேஷனை எடுத்து விட்டுட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும். தென் அந்த டிஃபால்ட்டோடைய சிஸ்டம் ரவுட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரோல் பேக் ஆகிடும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த அசோசியேஷன் வந்து இங்கேருந்து போயிடும். டிஃபால்ட் சிஸ்டம் ரவுட் டேபிள் வந்து உங்களுக்கு இன்டாக்ட் ஆகிடும். அண்ட் அந்த நம்ம யூசர் டிஃபைன் கிரியேட் பண்ண ரவுட் வந்து இங்கேருந்து அசோசியேட்டட் ஆர் எஃபெக்டிவ் ரவுட்ஸ்லேருந்து உங்களுக்கு போயிடும். பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த யூசர் டிஃபைன் ரவுட் எதுவுமே இப்போ இங்கே இல்லை. இட் வெண்ட் ஆஃப். ஸோ ஸ்டே டியூன். நம்ம அடுத்தடுத்ததில் வந்து வி கேன் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மற்ற சர்வீசஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.